விழுப்புரம் அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக பொறியாளரிடம் பணம் பெற்று ஏமாற்றியதாக ஆயுதப்படை காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் கிழக்கு தெருவைச் சேர்ந்தவர் சம்பத். இவருக்கும் கடலூர் ஆயுதப்படை பிரிவில் காவலராக பணிபுரிந்து வரும் விழுப்புரம் வழுதரெட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த 42 வயது பாண்டியன் என்பவருடன் கடந்த 2018இல் பழக்கம் ஏற்பட்டது. அப்போது சம்பத்திடம் தனக்கு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலருடன் நன்கு பழக்கம் இருப்பதாக பாண்டியன் தெரிவித்துள்ளார். அரசு வேலை வாங்கி கொடுத்து வருவதாக கூறியதோடு சில அரசு பணி நியமன உத்தரவுகளையும் காண்பித்துள்ளார். இதை நம்பிய சம்பத் தனது மகன் ஞானவேல் பொறியியல் படித்து முடித்துள்ளதாகவும் அவருக்கு அரசு வேலை வாங்கி தரும்படியும் கேட்டுள்ளார். இதையடுத்து பாண்டியன் கேட்ட 4.5 லட்சம் ரூபாயை வங்கி கணக்கு மூலமாகவும் நேரடியாகவும் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்ற பாண்டியன் ஞானவேலுக்கு அரசு வேலை ஏதும் வாங்கித் தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இதனால் பணத்தை திருப்பி தரும்படி சம்பத் கேட்டுள்ளார். பலமுறை பணத்தை திருப்பி தரும்படி கேட்டும் பணத்தை கொடுக்காமலும் ஞானவேலுக்கு அரசு வேலை வாங்கித் தராமலும் பாண்டியன் ஏமாற்றி வந்துள்ளார். இதனால் விரக்தியடைந்த சம்பத் விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் பாண்டியன் மீது நம்பிக்கை மோசடி பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். தொடர்ந்து நேற்று மாலை பாண்டியனை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேலியே பயிரை மேய்ந்ததைப் போல் பண மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய காவலரே பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.